தியாகிகளின் தியாக வரலாறு என்ற தலைப்பிலே இந்த இறை மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்த, இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பல தியாகங்களை புரிந்த தியாகிகளை பற்றி நாம் தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே வரலாற்று நாயகர்களில் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள முக்கியமான சில தகவல்களையும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய முக்கியமான சில படிப்பினைகளையும் அறிந்து கொள்வது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த தோழமை, நபி அவர்களோடு இருந்த தோழமை என்பது மிக மிக குறைவான ஒன்றுதான். இருந்தாலும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த அந்த பணி என்பது அலாதியானதாக, அளப்பரியதாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் என்பது அப்துர் ரஹ்மான் என்பது அவர்களுடைய பெயராக சொல்லப்படுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுஹிர் என்று அழைத்திருக்கின்றார்கள். அபுஹிர் என்றால் அபூ ஹுரைரா அவங்களை பொறுத்தவரை பூனையின் மீது ஒரு நேசம் கொண்டவராக இருந்திருக்கின்றார்கள். அதனால் அபுஹிர் என்றால் பூனையின் தந்தை என்பது அதனுடைய பொருள். அப்போ அதுதான் நமக்கு பிரபலியமாக அபூ ஹுரைரா. ஹுரைரா என்றால் குட்டி பூனை என்று அர்த்தம். குட்டி பூனையின் தந்தை என்பது தான் அவங்கள பற்றி நாம் கேள்விப்படுகின்ற நேரத்தில் அபூ ஹுரைரா என்று சொல்லப்படுகின்ற பொழுதுதான் நமக்கு அது விளங்கக்கூடியதாக, புரியக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய அந்த பெயர் தான் அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் தான் பிரபலியமானதாக இருக்கிறது. அவங்க ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு வெளியூரில் இருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இல்லை, அவங்க ஹைபர் என்ற யுத்தத்தை நோக்கி சென்றிருக்கின்றார்கள். ஹைபர் கோட்டையை பிடிப்பதற்காக போயிருக்கின்றார்கள். அப்போ இது அவங்களுக்கு சொல்லப்பட்ட உடனே அவங்களும் ஹைபரை நோக்கி போகின்றார்கள். போய் அந்த ஹைபர் யுத்தத்தின் பொழுதுதான் அபூ ஹுரைரா அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்த அந்த காலம் என்பது ஒரு 4 ஆண்டுகள் தான். ஏன்னா நபி அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் மரணம் அடைகின்றார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் அபூ ஹுரைரா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்த அந்த தோழம் என்பது மிக குறைவாக இருந்தாலும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த பணி என்பது மிக பெரியது. ஏனென்றால் நாம் எல்லாரும் அறிந்த செய்திதான், ஹதீஸுகளில் அதிகமான செய்திகளை அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா தான் முதல்ல இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து செய்திகளை மக்களுக்கு அறிவித்த, அந்த ஹதீஸுகளை அறிவித்த அந்த நபர்களில், அந்த தோழர்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அபூ ஹுரைரா அவர்கள் தான். அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கின்றார்கள். அப்போ அவங்க எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக அளப்பணி செய்திருக்கிறார்கள் என்பதை சில தகவல்களை மட்டும் நாம் அறிந்து கொள்வோம். முதலில் இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு குடும்பம், கோத்திரம் என்று பெரிய அளவு கிடையாது. அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தாயார் முஷ்ரிக்கான பெண்மணியாக இருக்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா அவர்கள் தன்னுடைய தாயாரிடத்தில் போய் தொடர்ச்சியாக நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று தொடர்ந்து அழைப்பு பணியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவங்க மறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நான்லாம் வர முடியாது, நீ வேண்டுமானால் இருந்து கொள், நான் இந்த பழைய மார்க்கத்திலேயே இந்த இணைப்பான கொள்கையிலேயே நான் இருப்பேன் என்று தொடர்ந்து அவங்க
அதாவது அபூ ஹுரைரா அவர்கள் அழைப்புப்படி செய்கின்றார்கள், அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவங்களுடைய தாயார் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க தன்னுடைய தாயாரை ஒரு நாள் அழைக்கின்றார்கள், இந்த மார்க்கத்தின்பால் வாருங்கள், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி ஒரு நாள் அழைக்கின்ற நேரத்தில் அபூ ஹுரைராவுடைய தாயார் கடுமையாக பேசுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சில வசை மொழிகளை கூறுகின்றார்கள். அபூ ஹுரைராவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாயார் இடத்துல நான் எப்பொழுதும் போல ஒரு நாள் இந்த மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு பண்ணி செய்தேன், அழைப்பு கொடுத்தேன். அப்படி அழைப்பு கொடுத்த நேரத்தில் நபி அவர்களை பற்றி நான் விரும்பாத சில வசை வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. என்னால் அதை தாங்க முடியலை, எனக்கு அழுகை வந்து விட்டது. நேர அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயாரை நான் இந்த மார்க்கத்தின்பால் அழைத்து கொண்டே இருந்தேன். அதே போன்று இன்றைய தினமும் நான் என்னுடைய தாயாரை இந்த மார்க்கத்தின்பால் அழைத்தேன். ஆனால் அவங்க மறுக்கின்றார்கள். மறுத்ததோடு மட்டுமில்லாமல் உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே என்னுடைய தாயாருடைய ஹிதாயத்திற்காக, அவங்களுடைய நேர்வழிக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அபூ ஹுரைரா சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைராவுடைய தாயாருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். இறைவா, அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பிரார்த்தனை அப்போ இதை கேட்டவுடனே அபூ ஹுரைராவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய தாயாருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கின்றார்கள், நம்முடைய தாயாருடைய நேர்வழிக்காக அபூ ஹுரைராவை அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார் என்று அபூ ஹுரைராவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசல் உள்ள பூட்டப்பட்டிருக்கு. உள்ள பூட்டப்பட்டிருக்கவுடனே இந்த காலடி சத்தத்தை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் அபூ ஹுரைராவுடைய காலடி சத்தத்தை கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, நீ வெளியே இருந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள வந்து அவங்க குளிக்கக்கூடிய சவுண்டு கேட்குது. அபூ ஹுரைராவுடைய தாயார் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ஆடையை போர்த்திட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே அந்த கலிமாவுடைய வார்த்தையை சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் உறுதிமொழிகிறேன் என்று கலிமாவுடைய வார்த்தையை சொல்லி இஸ்லாத்தை வருகின்றார்கள். அபூ ஹுரைராவுக்கு இன்னும் மகிழ்ச்சி. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையை உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதுவரை தன்னுடைய தாயார் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சில மோசமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். அடுத்த கணமே அவங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அபூ ஹுரைரா போறாங்க. போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். என்னுடைய தாயார் இந்த கொள்கையை நோக்கி வந்து விட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வந்து சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நேர்வழி காட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். புகழ்ந்த பிறகு அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு இன்னொரு பிரார்த்தனை இங்கே செய்யணும். என்ன பிரார்த்தனை என்றால், நானும் என் மீதும் என்னுடைய தாயார் மீதும் இறை விசுவாசிகள் எல்லாம் நேசம் கொள்ள வேண்டும். என் மீது நேசம் கொள்ள வேண்டும், என்னுடைய தாயார் மீது நேசம் கொள்ள வேண்டும். அதே போன்று நானும் என்னுடைய தாயாரும் பிற இறை விசுவாசிகள் மீது நேசம் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் உடனே அதுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. இறைவா, அபூ ஹுரைராவின் மீதும் அவருடைய தாயார் மீதும் மூமின்களுக்கு நேசத்தை உண்டாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த செய்தியை அபூ ஹுரைரா அறிவிக்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பிரார்த்தனை செய்த காரணத்தினால் என் மீதும் என்னுடைய தாயார் மீதும் மூமின்களுக்கு நேசம் உண்டாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனையின் காரணத்தினால் என்னை பற்றி யாரெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் என்னை பார்க்கவில்லை என்றாலும் அந்த இறை விசுவாசிகள் மீதெல்லாம் என் மீது அன்பு உண்டாகிறது, என் மீது நேசம் உண்டாகிறது. இன்னைக்கும் நாம் அபூ ஹுரைராவை நேசிக்கின்றோம் என்றால், அபூ ஹுரைரா அவங்களுடைய அந்த பணியை நாம் சிறப்பித்து பேசுகின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த பிரார்த்தனை என்று அபூ ஹுரைரா அவங்களே என்ன செய்யறாங்க, அதை சொல்லக்கூடிய சிலையை பார்க்கின்றோம்.
இந்த செய்தியில் பாருங்க, அவங்க இந்த கொள்கையை ஏற்ற பிறகு தன்னுடைய தாயாருக்காக கவலைப்படுறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே முதலில் தன்னுடைய குடும்பத்தார்களை நினைத்து கவலைப்பட வேண்டும். தன்னுடைய குடும்பத்தார்கள் இந்த கொள்கையை நோக்கி பயணிக்க வேண்டும், வர வேண்டும், அவர்களிடத்தில் இதை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கொள்கையை நம்முடைய குடும்பத்தார்கள்ட்ட நம்ம எத்தனை பேர் எடுத்து பேசுகிறோம்? அப்போ அபூ ஹுரைரா அவங்க இந்த கொள்கைக்கு வந்த பிறகு தன்னுடைய தாயாருக்காக கவலைப்படுறாங்க, தன்னுடைய தாயாருடைய நேர்வழிக்காக கவலைப்படுறாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுடைய கவலையை ஏற்றுக்கொள்கின்றான். அந்த தாயாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுகின்றான். இப்போ இதை நம்ம பார்க்கின்றோம். இப்போ இது அபூ ஹுரைரா அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போன்று அவங்க இந்த மார்க்கத்திற்காக செய்த இன்னும் பல சிறந்த பணிகளை நம்ம பார்க்கின்றோம். அவங்க என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக அந்த செய்திகளை வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்ளும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக வ பிஹம்திக.